இரக்கத்தின் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, rich in mercy, இந்த அருமையான காலை வேளைக்காய் for ஸ்தோத்திரம். this morning hour, தேவகுமாரனே, Son of God, உம்முடைய வார்த்தை அவருடைய இருதயங்கள் எழுதப்படுவதாக. write it down your word in your heart. இவைகளுக்கு பின்பு Then என் ஜனமாகிய இஸ்ரவேலுடைய இருதயத்தில் என் பிரமாணத்தை எழுதுவேன் I will சொன்னீரே. write down my commands in அப்படியே your இவர்கள் heart. எழுதப்பட்டு Write it down. தங்கள் இருதயங்கிட்டு விலகாதிருக்கும்படிக்கு Should not allow to இவர்களை go. ஆசீர்வதியும். And bless them. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, Holy name of Jesus கரங்களை we தட்டி pray. மகிழ்ச்சியோடு உட்காரலாம். Please be seated. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். Greetings to you one and all in the name of the Lord and Savior Jesus Christ. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God, இன்று உங்களோடு கூட பேசும்படி தேவன் எனக்கு ஒரு வார்த்தைகளை கொடுத்தார். today the Lord gave a promise to share among you. அதை நாம் தியானிப்போம், அதை நாம் கற்றுக்கொள்ளுவோம். We have to meditate and learn the word. அதுதான் உலகில் மிக சிறந்தது. That is the best in the world. வாசிக்க கேட்கலாம். Shall we hear? 2 சாமுவேலின் புஸ்தகத்தை யாவரும் திருப்பிக் கொள்ளலாம். Book of 2 Samuel. 2 சாமுவேலின் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 2 Samuel. 23ஆம் அதிகாரங்களை நாம் திருப்பலாம். Chapter 23. 2 சாமுவேல் 23. அதை 23. திருப்பினவர்கள் அதில் 5வது வசனத்தில் உங்கள் ஆள்காட்டிய விரலை வைத்து அந்த வார்த்தைக்கு ஒரு ஆசீர்வாதமான அன்பை செலுத்துங்கள். Share your love on the word 5. ஏன் உங்களை இந்த வசனத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்று சொன்னால், Why I am giving priority to this வானமும் word. பூமியும் ஒளிந்து போகுமா, Heavens and earth shall pass தேவனுடைய away, வசனம் மட்டுமே but the நிலைத்திருக்கும். word of God shall never மற்ற ever pass away. எல்லாவற்றுக்கும் மரணம் That இருக்கிறது, is end for all. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும் மரணம் There கிடையவே is no கிடையாது. death for the word of the Lord. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லலாம். hallelujah to the அதுக்கு Lord. ஒண்ணுக்கு மட்டும்தான் மரணம் இல்லை, There is no death for the word of the Lord. அதுதான் ஜீவன் உள்ளது. That is full of life. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுடையது. Word of God is life and powerful. மற்ற எதுக்கும் ஜீவன் என்று எந்த வாக்கியத்திலும் எழுதப்படவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்கலாம். Shall we read? என்னுடைய வீடு, சத்தமா சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ? சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ? கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. பலத்த கைகளை தட்டி Let us all clap. இந்த வார்த்தைகளை தேவாதி தேவன் எனக்கு The கொடுத்தார். Lord God gave this word to me. இந்த வார்த்தைகளை தாவீதிடத்தில் தேவன் சொன்னார். The Lord said to King David, சற்று எல்லோரும் தலைகளை நிமிர்ந்து பலிபீடத்தாகிய கிருபாசனத்தை மட்டும் கவனியுங்கள். lift up your head and look at the altar. உங்களுடைய கவனங்கள் தேவனுடைய வார்த்தையின் மேல் இருக்கட்டும். Focus your concentration on the word of the Lord. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children, அந்த வார்த்தைகளை சற்று கவனியுங்கள். look at these verses. அதிலே வேதம் சொல்லுகிறது, The Bible reports, அவர் திட்டம் பண்ணப்பட்டபடியே, according to the order of God. அவர் திட்டம் செய்தபடியே According to the order of God. நிச்சயமாக Surely நித்திய உடன்படிக்கை அவர் என்னோடு செய்திருக்கிறார் என்கிறார். the Lord hath made with me an everlasting covenant. கரங்களை தட்டி தேவாதி தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah to God. பலத்த கைகளை தட்டி. Loudly. மனுஷனுடைய முயற்சி ஒருபோதும் அற்ப பிரயோஜனம் உள்ளது. Effort of man is vain. அவன் சொன்னான், He said, என்னுடைய வீடு, my house, எனக்கு உண்டானவைகள் all belongings, எல்லாம் தேவனை இப்படி இருக்கக்கூடாதோ என்று ஒரு கேள்விக்குறியை வைத்தான். although my house be not so with God, ஆனால் அதில் ஒன்று நடக்கிறது. one thing is happening. தேவாதி தேவனுடைய திட்டம் மட்டுமே செயல்பட்டு But முடிந்ததா? the plan of God is always successful. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் Whomsoever it may தன் be, வீடு கட்டுவதற்கு முன்பு அந்த வீட்டுக்குரிய பிளானை அவன் போட வேண்டும். before build a house, they need a blueprint. அதற்கு என்ன செலவாகும் என்று அவன் திட்டம் தீட்ட வேண்டும். For the expenditure of the இந்த construction. தாவீது அரசனை பாருங்கள். Look at this King David. தேவனுடைய திட்டம் தான் என் வாழ்க்கையில் நிச்சயமாக நித்திய உடன்படிக்கையாக அவர் ஏற்படுத்தி கொண்டார் என்று He said, சொல்லுகிறார். he hath made with me an everlasting covenant. அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த திட்டங்கள் இல்லாததனால தான் ஆசீர்வாதங்கள் இல்லாமலே போய் விடுகிறது. Many fail in the order of God in their life. That's why their plan may be ஒரு failed. அல்லேலூயா சொல்லுமா? Hallelujah. தேவனுடைய திட்டத்திற்கு ஒரு மனுஷன் கட்டுப்பட வேண்டும். We should obey the plan of God. ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷன், He was a shepherd boy. அவருடைய தகப்பனார் அவனுடைய
7 பிள்ளைகளை இஸ்ரவேலின் ராஜாங்கத்திலே பணிபுரியும்படி வைத்திருந்தார். All the 7 brothers are working in a government of Israel. இவன் ஒன்றுத்துக்கு உதவாதன், படிப்பு வரவில்லை என்று அவனை ஆடு மேய்க்க He வைத்திருந்தார். was simple and needy, so he was in the field. தேவன் தேடி போய் அவனை கண்டுபிடித்தார். Purposely, the visitation of God came in his life. வேதம் சொல்லுகிறது, The Bible says, ஆடுகளுக்கு பின்னாக சுத்திக் கொண்டிருந்தவனை கர்த்தர் அவனை கண்டுபிடித்தாராம். The Lord found him from the livestock. இந்த வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். Look at this word. தேவனுடைய திட்டத்தின்படியே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நிச்சயம் இருந்தது. According to the plan of God, there is a surety in அது his life. நித்திய உடன்படிக்கையாக இருந்தது. He made a everlasting அதனால covenant. தான் தாவீது சொன்னான், So David said, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். Spirit of God spoke through me. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். Spirit of God spoke through அவருடைய me. வசனம் என் நாவில் இருந்தது என்று His சொன்னார். word remaineth in my 2 சாமுவேல் 23:2 23 verses 2. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை கொண்டு பேசுகிறார். தாவீது, என்னுடைய திட்டம் இப்படி இருக்கிறது. Spirit of God spoke through him and he explained the plan of the Lord. நான் உங்களை சற்று தெய்வத்தின் அருகே நிறுத்தி அழகு பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். That I bring near to the God and delight to decorate you. கர்த்தருடைய வார்த்தை தாவீதுக்கு வருகிறது. Word of God came to David. கர்த்தருடைய ஆவியானவர் அவனை கொண்டு பேசுகிறார். Spirit of God spoke through him. அவனுடைய படிப்பு அங்க பேசவில்லை. Knowledge will not help. அவனுடைய டிகிரி அங்க பேசவில்லை. Education will not அவனுடைய help. கல்வி ஞானங்கள் அங்க பேசவில்லை. Own intellectualism will not கர்த்தருடைய help. ஆவியானவர் அவனை கொண்டு பேசுகிறார். Spirit of the Lord spoke through him. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவது மட்டும்தான் பிரயோஜனமானது. The word of the Spirit of God will always successful. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் என்றார். Spirit of the Lord spoke அவருடைய through me. வசனம் என் நாவில் இருந்தது என்றான். His word was in my tongue. கர்த்தருடைய ஆவி யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்க முடியும். Whomsoever have the Spirit of God, they can share the word of God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வாழ்ந்த பொழுது அவர் பிரசங்கித்தார். When Jesus lived on this earth, பேசுகிறது and he said, நீங்கள் இல்லை, you are not speaking. பரிசுத்த ஆவியானவர் உங்களிலிருந்து உங்களுக்கு போதிப்பார் என்று சொன்னார். Spirit of God will teach you. நீங்கள் பேச வேண்டியதை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார். In that time, he will teach you what you should நீங்கள் speak. பேசக்கூடியதை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்தில் உங்களுக்கு உணர்த்துவார். On that time, the Spirit of God will give you the உண்மையாக knowledge. பரிசுத்த ஆவி உங்களுக்கு ஆனால் அது மட்டும் தான் தேவ செய்தி கொண்டு வரும். If you have the Spirit of God, it will bring forth the word of the கரங்களை Lord. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்ல Say வேண்டும். hallelujah to God. லூக்கா 12:12 பின்வரும் Luke அருளக்குகின்றன. 12 verses 12 says, மத்தேயின் புத்தகம் 10:20 சொல்லுகின்றன. 10 verses 20. என்ன சொல்லுகிறது? What does the word of God say? பேசுகிற நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லுகிறார். You are not speaking, the Spirit of the Lord is speaking in you. பிதாவின் ஆவியானவர், Spirit of the இங்கே Father. பரிசுத்த ஆவியானவர், Here Holy Ghost. அங்கே பிதாவின் ஆவியானவர். There the Spirit of என் Father. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து Look at பாருங்கள். the portion from the Bible. வேதம் அழகாக தெளிவாக The word of சொல்லுகிறது. God very clearly மோசேயை says, பார்த்து ஆண்டவர் சொன்னார், God said to Moses, மோசே, Moses, நீ பேச வேண்டிய உன் வாயோடு இருந்து நான் உனக்கு போதிப்பேன் என்றார். I will be with your mouth and I will teach you what should you speak. யாத்ராகமத்தின் புத்தகம் 4:12 இதை சொன்னார். Exodus 4 verses என் 12. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children. இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். Pay your attention here. தேவன் திட்டம் பண்ணப்பட்டபடியே அவனோடு கூட நிச்சயமாக தேவன் நித்திய உடன்படிக்கை அவனோடு செய்திருந்தார். He hath made with him an everlasting covenant in order in all things. தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில இருக்குமானால் If you have the plan of உங்களுக்கு God, நிச்சயமாய் நடந்தே ஆகும். surely your blessings will தேவனுடைய be திட்டம் taken. இருக்குமானால் If you have the plan of நித்திய God, நித்திய காலமாயோட உடன்படிக்கை நினைத்து கொண்டே இருப்பீர்கள். you will remember the everlasting covenant of God in your பலத்த life. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்ல Say வேண்டும். hallelujah to God. பலத்த கைகளை தட்டி. Loudly. இதுதான் தேவாதி தேவனுடைய முழு மகிமைக்குரிய வார்த்தை. These are the words of the glory of the Lord God Almighty. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். The Lord delight to teach you. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இந்த வேத வசனத்தை சற்று தெளிவாய் கவனியுங்கள். Clearly listen the word of God. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய திட்டம் மிக அழகானவைகள். His plans are beautiful. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. மம்ரோயின் சமபூமியிலே ஆபிரகாம் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்தார். Mamre in the midland, Abraham seated under the tent. நீங்கள் சற்று அந்த வார்த்தைகளை கவனியுங்கள். Listen to the word of God. நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். To
learn. இது செய்தி அல்ல, கற்றுக்கொள்ள வேண்டும். You should learn this. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இது உங்களுடைய வாழ்க்கையின் தலைப்பு செய்திகளாக இருக்கிறது. These are the title of your life. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. தேவாதி தேவன் சோதோமை அழிக்கும்படி இறங்கி The வருகிறார். Lord came down to destroy Sodom and நன்றாய் Gomorrah. கவனிக்க வேண்டும். Listen. தேவாதி தேவன் சோதோமை அழிக்க இறங்கி வரும் God பொழுது came to destroy Sodom and அவர்கள் Gomorrah. போகும் வழியிலே On the way, ஒரு சின்ன லெப்டோ ரைட்டோ டர்ன் பண்றாங்க. Maybe he turned hither or there. அவர்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. நேரே சோதோமுக்கு போயிருக்கலாம். Would have slightly go to Sodom and நன்றாய் Gomorrah. கவனிங்கள். Listen. நேரடியா சோதோமுக்கு Would have போயிருக்கலாம். slightly go to Sodom. அவர்கள் நேரடியா சோதோமுக்கு போகாமல் Not அங்கே இருந்த ஒரு தேவ மனிதனை சந்திக்க போகிறார்கள். to visit the man of God. 3 பேராய் போனார்கள். Trinity. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Praise சொல்லணும். be to என் God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது, Genesis 18 பகலின் verses உஷ்ண 1. வேளையில் கூடார வாசலிலே ஆபிரகாம் உட்கார்ந்திருந்தாராம். In the tent door in the heat of the day. நன்றாய் கவனிங்கள். Listen. அப்பொழுது மூவரும் போய் அங்கே நிற்கிறார்கள். These 3 men stood அவர்களை by him. பார்த்துவிட்டு தரை மட்டும் குனிந்து போய் என் ஆண்டவன் மார்களே என்று சொன்னான். And Abraham fell down on the ground and கரங்களை said, தட்டி my ஒரு Lord. அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது என்றான். I have found favor in thy sight. முதன்முறையாக தேவனுடைய கிருபை அவன் பெற்றுக்கொள்ளும் நேரம் வந்தது. The time came to attain the favor from the sight of அப்பொழுது அவன் God. தரை மட்டும் குனிந்து இந்த வார்த்தைகளை சொன்னான். He bowed down on the ground and said, ஆண்டவருக்கு ஆகாரத்தை கொடுத்தான். provide food to God. ஆகாரத்தை கொடுத்தவன் கூடாரத்துக்கு உள்ள கூட்டும் போய் சாப்பாடு போடல. He never invited into the tent. அந்த கூடார வாசலே ஒரு மரம் இருந்தது. There is a tree near the tent. அந்த மரத்திலே அவனே சொல்ல, இந்த மரத்தில் சாய்ந்திருங்கள் என்று சொன்னான். Under the tree sit. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Amen. அவர்கள் சாய்ந்திருந்தார்கள். They sat down. கொஞ்சம் தண்ணீர் கொடுத்தான். A water. கைகளையும் கால்களையும் கழுவி கொண்டார்கள். Wash their legs and என் hands. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். Listen. அவர்கள் கழுவி கொண்ட பிறகு After that, ஒரு சம்பவம் நடக்கிறது. there was a matter. அப்பொழுது அவன் ஆகாரத்தை கொடுக்கிறான். He provided ஆகாரத்தை புசித்த ஆண்டவர் He ate. புறப்படும் நேரம் வந்தது. The time came to leave. தேவன் சொன்னார், Lord said, என்ன சொன்னார்? what does he say? ஆபிரகாம், Abraham, உன் மனைவியாகிய சாராள் எங்கே என்றார். where is Sarah thy wife? அதற்கு அவர் சொன்னார், He said, சாராள் கூடாரத்துக்குள் இருக்கிறாள் என்றார். behold in the tent. பெரிய டோர்லாம் போட்டு கதவையெல்லாம் இல்லங்க. There is no அதாவது construction. கிளாத்ல ஒரு கூடாரம் போட்டிருப்பாங்க. A simple tent. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. அவள் கூடாரத்துக்குள் இருக்கிறாள் என்றார். He said inside of the tent. அப்பொழுது தேவன் சொன்னார், Lord said, ஒரு உற்பவால கால திட்டத்தில் நான் உன்னிடத்திற்கு வருவேன். I will certainly return unto thee according to the time of a life. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பாருங்க, Look at that. தேவனுடைய திட்டம் ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆகிற வரையிலும். At the age of 100, the plan of God take place. இந்த அம்மாவுக்கு 90 வயசு மேலாகிற வரையிலும் திட்டத்தை தேவன் தீட்டி வைத்திருந்திருக்கிறார். Even she was 90 years old, the plan is இதை ready. நாம் தேவனுடைய திட்டத்தை பாருங்கள். Look at the plan of அவரே God. தன் வாயினால் சொல்லுகிறார், With his mouth he said, நான் ஒரு உற்பவ கால திட்டத்தில் உம்மிடத்திற்கு வருவேன். appointed season I will come to அப்பொழுது உன் you. மனைவிக்கு ஒரு குமாரன் இருப்பாள் என்றார். Lu, Sarah, thy wife shall have a பலத்த son. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. ஹalleluya. Praise God. ஆதியாகமம் 18:9-10 கூறுகின்றன. Genesis 18, 9 and 10. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அந்த அம்மா கூடார வாசல் நகைத்துக் கொண்டிருக்கிறது. Seated inside the tent and she நான் laughed. கிளவி என் ஆண்டவனுக்கு முதிர்வயது ஸ்திரீகளுடைய வழிபாடு எனக்கு நின்று ஒரு நீண்ட பிரசங்கம் வாய்க்குள்ளே மன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 
how to me? திரும்ப ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயம் இடத்தில் வருவேன். Appointed time I will return unto thee. ஆதியாகமம் 18:14 சொல்லுகிறார். 18 verses 14. இரண்டாவது விசை சொல்லுகிறார். Second time. ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாம் இடத்திற்கு வருவேன், உன் மனைவி சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். According to the time of life, and Sarah shall have a son. என் அன்பு தெய்வ ஜனமே, Beloved. இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். Listen to this இந்த word. சம்பவம் முழுவதும் கூடாரத்தின் வாசலிலே நடக்கிறது. These things taking place before the tent. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. தேவனுடைய மனுஷனாகிய ஒருவன் எலிசா என்னும் ஒரு பக்தன் இருந்தான். Elisha, there was a man of God. அவர் எப்பொழுதும் சுனேமுக்கு போகும் பழக்கமுடையவர். He used to go to Sunem. அந்த இடத்திற்கு போகும்போது அங்க கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். There was an honorable woman in that city. அவள் ஒரு கட்டிலையும் தண்ணீரையும் கொடுத்து மேல் மாடியிலே அவரை தங்க வைத்திருந்தாள். Upper room, she provided some water and இவர் வரும் பொழுதெல்லாம் ஆகாரம் கொடுப்பாள். whenever he comes, he used ஒரு to அழகு stay. நிறைந்த ஒரு பெண், She was a nice person. ஒரு சீமானுடைய மனைவி, Wife of the மிகுந்த வயலுக்கு சொந்தக்காரி. honorable woman. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அப்பொழுது அவளுடைய முகத்தை அவன் பார்ப்பதுண்டு. He used to look her அவள் face. உள்ளத்தில் இருக்கிற ஏக்கத்தை அவன் அறிந்திருந்தான். He knew the burden. தேவனுடைய மனிதன் அல்லவா? Man of God. தேவனுடைய மனிதனாகிய எலிசா கேயேசை அழைத்தான். Elisha called his co-servant. சுனேமேலை அழைத்துக் கொண்டு வா என்றான்.
called the woman. அப்பொழுது என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. சுனேமேலை அவன் அழைத்தான். He called the honorable அவர் woman. சுனேமேலை பார்த்து கேட்டார். He said to என்ன கேட்டார்? woman, what has he நாங்கள் வரும் பொழுதெல்லாம் whenever we came, சகல உபசரிப்போடு கூட with all எங்களை hospitality, பராமரித்து வருகிறாய். providing, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? what should I do for you? ஏதாவது செய்ய வேண்டுமா? You like to do something அரசனிடத்தில் ஏதாவது சொல்ல வேண்டுமா? for favor from the king? மந்திரிடத்தில் ஏதாவது சொல்ல வேண்டுமா? from the ministers? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? Any problem in your life? சொல்லுங்கள் என்று From தேவ the மனிதன் கேட்டார். man of God said. அதற்கு அந்த அம்மா சொல்லிச்சு, She replied, என் ஆண்டவனே அப்படி இல்லை, My Lord, not like நான் that. சுகமாய் என் ஜனத்தோடு குடியிருக்கிறேன் என்றார். Securely I live with my பலத்த family. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. நான் சுகமாய் என் ஜனத்தோடு குடியிருக்கிறேன் என்றார். Very comfortably I am living in this 2 place. ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2 Kings chapter 4, 13 14 அதை கூறுகின்றன. 13 and 14. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. நன்றாய் கவனித்து பாருங்கள். Listen. என் ஜனத்தோடு சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். With the sound health I am இதை living with my சொல்லிவிட்டு family. சற்று தூரம் போனாள். She went far away. அப்பொழுது என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Then- தேவனுடைய மனிதனாகிய எலிசா கேயஸை பார்த்து கேட்கிறார். Elijah said to the co-servant, அவளுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். should you do something for என்ன her? செய்ய வேண்டும் சொல் கேயாசி What என்றார். should I do? கேயாசிக்கு Gehazi. விஷயம் தெரியும். Gehazi know பெரிய everything. பாஸ்டர்களுக்கு விஷயமே தெரியாது. Pastors do not know. அசிஸ்டன்ட் பாஸ்டர்களுக்கு உலகத்துல இருக்கிற எல்லா விஷயம் தெரியும். But these assistant pastors know ஒரு everything. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. அந்த மகளுக்கு பிள்ளை There இல்லை. is no issue in her life. இதோடு நிறுத்தினா Not yet finished. அதனால தான் சொல்றது யாரை நம்பாதீங்கன்றது. So don't believe இதோட anybody. அவன் நிறுத்தவே இல்லை. Not yet finished. அவளுக்கு பிள்ளை இல்லை. There is no issues. பாவம். Pathetic. ஆனால் But புருஷன் கிழவன்ட்டான். husband was advanced in age. புருஷனுக்கும் முதிர்ந்த வயது, இவளுக்கு சின்ன வயசு, He is very young. சம்பந்தமே இல்லாத கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. No connection, sir. அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று ஆ. கேயாசி அவன் கேட்டதற்கு ஆ. அவன் ஆ. அவளுக்கு பிள்ளை இல்லை, இல்லை. அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் ஒரு என்றான். அல்லேலூயா சொல். எலிசா சொன்னார், Elisha நீ said, சுனேமேலை அழைத்து கொண்டு வா என்றார். bring that woman. அவளை கூப்பிடு என்றார். Call that woman. அவன் கூப்பிடுறதுக்கு முன்பு சொல்றான், Beforehand, ஐயாவ ஆல்ரெடி வாசல்ல தான் நிக்கிறா, கை தட்டி ஒரு அல்லேலூயா sir, சொல்லுங்களேன். already she is standing near the பலத்த doorpost. கைகளை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு Let us all அவர் clap. வாசற்படியில் நின்றிருக்கிறார். Standing near the doorpost. அற்புதம் எங்கே நடக்கிறது? Where the miracle taking என் place? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஈசாக்கு பிறந்தது வாசற்படியில் சொல்ல தீர்க்க தரிசனங்கள். கூடார வாசலில் தேவன் அவனோடு கூட On பேசினார். the doorpost of Abraham, the Lord வேதம் spoke to him. சொல்லுகிறது 15வது வசனத்திலே, Verses 15. அவள் வாசற்படியில் இருக்கிறாள் என்று சொன்னான். She is near the doorpost. என் அருமையான காதில் அவள் கேட்கும்படி சொல்லுகிறான். And she said, இதோ சுனாமியில் வாசற்படியில் இருக்கிறார். the woman is standing near the வேதம் என்ன doorpost. சொல்லுகிறது? What does the Bible say? இதோ நான் வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். Behold, I am standing near the doorpost. and ஒருவன் knocking என் the door. சத்தத்தை கேட்டு கதவை திறந்தாள். You hear the voice and open the door. நான் அவனோடு புசிப்பேன், I will dine with him. அவனும் என்னோடு புசிப்பான். He will dine with me. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. ஈசாக்கின் அற்புத தீர்க்க தரிசனங்கள் வாசற்படியில், The prophecy of Isaac took place near the doorpost. சுனேமிலின் அற்புதங்கள் வாசற்படியிலே. Miracle of tsunamis took place near the என் doorpost. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் 3:20 வாசித்து பாருங்கள். Revelation 3 verses இதோ 20. நான் வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். Because standing near the doorpost, knocking ஒருவன் the என் door. சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். He will hear my voice and open the door. I will dine with him and he'll dine with கரங்களை me. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் Say பார்க்கலாம். hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். That's what the Lord said. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், In the name of Jesus இதோ Christ. நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். Behold, the judge is standing near the யார் doorpost யாருக்கு என்னென்ன நியாயம் செய்ய வேண்டும், to judge for them, யார் யாருக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும். to give somebody. நீங்கள் நியாய தீர்ப்பு செய்வதற்கு ஒரு அதிகாரம் இல்லாதவர்கள். We don't have a power to judge anybody. நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். Behold, the judge standing near the அவர் doorpost. வாசற்படியில் நின்று இந்த வாசலுக்குள் பிரவேசிக்களை பார்த்து இவர்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். He know their requirements. யாக்கோபின் புஸ்தகம் 5:9 கூறுகின்றன. 5 verses 9 says, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. அதைத்தான் தாவீது அரசன் சொன்னான், King David said, வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அரசன் உள்ளே வருவான் என்றார். Yes, lift up your head, the King of glory shall come in. சங்கீதங்களின் புஸ்தகம் 24:7 வாசித்து Psalm பாருங்கள். 24 verses 7, சங்கீதங்களின் புஸ்தகம் 24:9 வாசித்து 24 பாருங்கள். verses 9. வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், Yes, lift up your அனாதி head. கதவுகளை உயருங்கள், Ancient doors அதை lift திறந்து up. வையுங்கள், Lift மகிமையின் open. ராஜா உள்ளே பிரவேசிப்பார். King of glory shall யார் come அந்த in. மகிமையின் Who is the ராஜா? King of glory? சேனைகளின் கர்த்தர். Lord of hosts. பலத்த கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Praise be to God. பலத்த கைகளை தட்டி, Loudly. என்ன விசுவாச கை தட்டு. Clap with faith. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. உன்னத பாட்டில் சாலமன் இப்படி வர்ணித்தான். Songs of Solomon say, எப்படி வர்ணித்தான்? How? நானோ நித்திரை செய்தேன், I was asleep. என் இருதயம் விழித்துக் My கொண்டிருக்கிறது, heart awakened. என் வீட்டின் கதவை தட்டுகிற நேசருடைய சத்தத்தை நான் கேட்டேன். I heard the voice of my beloved knocking அவர் the கதவை door. தட்டுகிறார். Knocking the door. எப்படி
தட்டுகிறார்? How he knocking the முதலாவது door? அவர் சொன்னது என்ன? First of all, நான் நித்திரை செய்தேன், I slept, என் இருதயம் விழித்துக் கொண்டே but my இருந்தது. heart awake. என் வீட்டு டோரை அவர் தட்டுகிறார், knocking the door. என் கதவை அவர் தட்டுகிறார். Knocking my door. எப்படி தட்டுகிறார்? How? சகோதரியே, My sister, கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to என் God. சகோதரியே, My sister, என் பிரியமே, my beloved, என் புறாவே, my dove, என் உத்தமியே, my upright, கதவை திற. open the door. பனியினால் என் தலை நனைகிறது, I am பனி drenched with- தூறல்களால் என் தலையில் இருக்கிற முடியெல்லாம் ஈரமாய் நனைந்து கொண்டிருக்கிறது. with the dew drops, I am totally. என் சகோதரியே, My sister, என் பிரியமே, my beloved, என் புறாவே, my dove, என் உத்தமியே, my upright, நீ ஒருத்திதான் you are. கதவை திற. Open the door. பனியினால் என் தலை நனைகிறது என்றார். My head பனி தூறல்கள் என் முடிகள் நனைகிறது, wet with the full சில்லென்று of காற்று dew drops. வீசுகிறது Is a chill என்று season. தேவாதி தேவன் The சொன்னார். Lord God said. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அவர் வாசற்படி நின்றதை சொன்னார். He said how he stood உன்னத on the பாட்டு doorpost. 5:2 கூறுகின்றன. Songs of Solomon என் அருமையான say, மகனே மகளே, Beloved. நம்முடைய தேவன் யார் என்று தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். we do not know who is our God. அவர் Among you, உங்களுக்குள்ளே வாசம் செய்து dwelling கொண்டிருக்கிறார். among you. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. நான் சொல்லும் இந்த தேவாதி தேவன் The Lord, what I am saying, மனு குலத்துக்காக இறங்கி வந்தவர், came down for whole மானிடருக்காய் mankind, சிலுவை சுமந்தவர், bore the cross, ஒவ்வொரு மனிதனுக்காய் இரத்தத்தை சிந்தி ருசி பார்த்தவர் மரணத்தை. shed the blood, and he tasted வேதம் death. அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the Bible says. அதனால தான் நீதிமொழி 8:34 So, சொன்னார், Proverbs 8:34. இதோ என் வாசற்படி நித்தம் விழித்திருந்து என் கதவுகள் நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கும் மனிதன் பாக்கியவான். Blessed is the man he who waiteth near my doorpost and listen my words. பாக்கியவான். Blessed is the man. நீதிமொழிகள் 8:34 சொன்னார். 8 verses 34 இந்த of வசனத்தை Proverbs. சற்று கவனித்து பாருங்கள். Look at this verse. அவள் வாசற்படி நின்று கொண்டே இருக்கிறாள். Standing near the அவள் doorpost, நின்று கொண்டே அதை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். hearing the word of God. தேவனுடைய மனிதன் அவளை பார்த்து சொன்னான், And the man of God என்ன said, சொன்னான்? what does he said? மகளே, Daughter, எங்களை பராமரித்த அன்பு மகளே, you provide உன் food. ஏக்கத்தை கண்ட நான் உனக்கு சொல்லுகிறேன், May say for your ஒரு desire. உற்பவ கால திட்டத்திற்கு நான் வருவேன், நீ உனக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். An appointed lifetime I will come again you will have a son. ஹalleluya, Praise God. ஹalleluya. Hallelujah. உற்பவ கால திட்டத்தில் வருகிறேன். Appointed lifetime. இந்த இடத்திலே I will come. எலிசா இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாய் இருக்கிறார். Here Elisha living like a shadow of Jesus. தேவனுடைய மனிதர்கள் யார் என்று உங்களை இணைந்து கொள்ளுங்கள். Can you find out who is the man of God? எல்லாரும் தேவ மனிதர்கள் அல்ல. Everyone is not man of God. பரிசுத்தாவி பெறாதவன் கர்த்தருடைய மனுஷன் அல்ல. He will not receive the Holy Spirit will not be a man பரிசுத்தாவி of God. பேசாதவன் தேவ செய்தி அல்ல. He will not speak in spirit. They are not the man of என் God. வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள You முடியும். can claim your blessings. அப்பொழுது அவள் சொன்ன ஒரு வார்த்தை, Then she said a word. ஏது என் ஆண்டவனே, Oh my Lord. அபத்தம் சொல்லாதீர்கள், Don't say wrong. தேவையில்லாத பேசாதீர்கள், Don't say evil. நான் மனம் கசந்திருக்கிறேன், I am full of இது bitter. கூடாத முடியாத காரியம், It is not என் தெய்வத்தால் முடியுமடா. It is possible with God. ஹalleluya. Hallelujah. அவர் திட்டம் செய்தால் திட்டம்தான். His plans always successful. நிச்சயமாகவே Surely. அவர் நித்திய உடன்படிக்கையாக Everlasting இந்த covenant. செய்தியின் மூலமாக Through this message. எனக்கு ஏற்படுத்தி விட்டார். He had made for me. நான் விரும்பினதை செய்வார், Fulfill my desire. நான் விரும்பினதை தருவார். Fulfill my desire. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Say 3 hallelujah to God. வேதம் சொல்லுகிறது, The word of the Lord says, ஏது என் ஆண்டவனே, oh my God, அப்பத்தம் செய்யாதீர்கள் don't speak ill about என்று me. சொல்லி இந்த வார்த்தையை அவள் சொன்னாள். She denied the word. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? But what does the word of God say? உற்பவ கால திட்டத்திலே அவள் ஒரு குமாரனை பெற்றாள். Appointed lifetime she gave birth a son. திட்டப்படியே எலிசா சொன்ன திட்டப்படியே எலிசா வெளிப்படுத்தின திட்டத்தின்படியே அவள் பிள்ளையை பெற்றெடுத்தாள். According to the prophecy of Elisha, she gave birth a son. அதில் 6வது வசனத்தை 7வது வசனங்களை வாசிப்போமா? 2 ராஜாக்கள் 4:16-17. அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றாள். அதற்கு அவள் ஏது தேவனுடைய மனுஷனாகிய நீர் உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். அந்த ஸ்திரீ கற்பந்தரித்து எலிசா தன்னோடே சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு உற்பவ கால திட்டத்திலே ஒரு குமாரனை பெற்றார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise be to God. அதுதான் அவருடைய திட்டம். That is the plan of God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. இந்த வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at the Bible. தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். The plan of God should take place in your life. நான் திரும்ப சொல்லுகிறேன், Again and again. மனுஷனுடைய முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. The plan of man is fail. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, Not by strength, not by தேவனுடைய power. ஆவியினால் அவருடைய திட்டத்தின்படி நடக்குமா? By the Spirit of God, all things together பலத்த will take கைகளை place. தட்டி Hallelujah. பாவத்தினால் தாவீது சொன்னான், That's what King David said. என்னுடைய வீடு எனக்கு உண்டான எல்லாம் உம்முடைய திட்டப்படி
திட்டப்படி நிச்சயமாக நித்திய உடன்படிக்கையாக நீ ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். In order of your plan, all my blessings தேவன் are தீர்மானித்து திட்டம் வைத்திருந்தார். there is a covenant of God is there. தாவீதுக்குரிய திட்டம் தாவீதுக்கு The தெரியாது. plan of God, David do not know that. 40 வருஷம் அவன் அரசாள வேண்டும் தேவனுடைய திட்டம். The plan of God, he should rule 40 7 years. வருஷம் எபிரோன் இருக்க வேண்டும் தேவனுடைய திட்டம். 7 years in Hebron. 33 வருஷங்கள் அவன் இஸ்ரவேலில் இருக்க வேண்டும் தேவனுடைய திட்டம். That is 3 years you should rule தேவனுடைய Israel. திட்டம் தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். But running did not know என்னை the கர்த்தர் plan of ஆசீர்வதிக்கவில்லை. God. Oh my Lord, not நான் bless அங்கு me. வருவதில்லை. There is தேவன் no- என்னை விட்டு விட்டார். I am give up. ஒரு நாளும் ஒருவனை அவர் விடுகிறதில்லை. Never ever give இந்த up. செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, Son and daughter of உங்களோட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking to you. உங்கள் ஒருவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Individually. உலகத்தில் எந்த பகுதியில் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, Wherever you are in the world. தேவனுடைய திட்டத்தை நீ செய்வாயானால் அவர் திட்டம் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றப்படும். If you do the plan of God, your works will be I am not a successful. healer. நான் குணப்படுத்துகிறவன் அல்ல. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுகம் அவருடைய திட்டம், Healing is the plan of God. ஆசீர்வாதம் அவருடைய திட்டம், Blessing is the plan of பலன் God. அவருடைய திட்டம், Strength is the plan of சந்தோஷம் God. அவருடைய Joy திட்டம். is the plan of God. மனுஷனே, Amen. ரெண்டு நினைவோடு உட்கார்ந்து வாழுகிறாய். You are halting between too many தேவனுடைய opinions. திட்டத்துக்கு உங்களை சார்ந்து கொள்ளுங்கள். Submit yourself to the plan of தேவனுடைய God. திட்டத்தை யார் அறிந்து கொள்வது? Who can know the plan of ஆனால் God? தாவீது சொன்னான், தேவனை திட்டம் பண்ணப்பட்டபடி நிச்சயமாறாத உடன்படிக்கை எனக்கு ஏற்படுத்தினீர் என்று சொன்னார். According to the plan of God, he made an everlasting covenant with me. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. தேவனுடைய திட்டம் இல்லாமல் ஒன்றும் Without செய்யக்கூடாது. plan of God, we cannot. நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம், Chronicles 29. 2 நாளாகம் 29 Second Chronicles 29. 35 வாசிக்க கேட்போமா? 35. சர்வாங்க தகனங்களுக்கு அடுத்த பான பலிகளும் மிகுதியாயிருந்தது. இவ்விதமாய் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise be to என்ன God. விசுவாச கைத்தட்டு. ஒவ்வொரு பலிகளையும் வைத்துவிட்டு திட்டம் செய்து அந்த ஆராதனை ஒழுங்கு செய்யப்பட்டது. In order, everything is taking place. in நம்ம worship. இஷ்டத்துக்கு அல்ல. Not according to our will. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஒரு அழகு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. We need a discipline in 35ஆம் அதிகாரம் 35. 10-11 வாசிக்க கேட்போமா? 10 and 11. இப்படி ஆராதனை திட்டம் பண்ணப்பட்ட போது, கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. இப்படி ஆராதனை திட்டம் பண்ணப்பட்ட பொழுது ராஜாவினுடைய கட்டளையின்படியே ஆசாரியர் தங்கள் ஸ்தானத்திலும் லேவியர் நல்ல கவனிங்க, லுக் இங்க கவனிங்க, லேவியர் தங்கள் வகுப்புகளின் வரிசையில் நின்றார்களாம். Listen to me. Governing ஆசாரிகள், priests, லேவியர்கள் Levitic. தங்கள் வகுப்பின்படியே திட்டப்படியே நின்றார்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். ஆசாரியர் அவர்கள் கையிலிருந்து இரத்தத்தை வாங்கி தெளித்தார்கள். லேவியர் தோலு உரித்தார்கள். கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. பலத்த கைகளை தட்டி. அதுதான் ஒழுங்கும் கிரமமும். We need all the தாவீது சொன்னான், திட்டப்படி. According to the நெகோமியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் Nehemiah 12, 46வது வசனங்களை வாசிப்போமா? 46. தாவீதும் ஆசாவும் இருந்த நல்ல கவனிங்கள், பூர்வ நாட்களில் பாடகரின் தலைவரும் வைக்கப்பட்டு தேவனுக்கு துதியும் ஸ்தோத்திரங்களும் செலுத்துகிற சங்கீதங்கள் திட்டம் பண்ணப்பட்டு கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லியா? Say hallelujah. Praise the Lord. கைகளை தட்டி. தேவனுடைய திட்டம் என்று ஒன்று இருக்கிறது. There is a plan of God in our life. உன்னை உபவாசிக்க திட்டம் வைத்தா நீ உபவாசம் எடு. If the Lord delight to do fasting, do it. தேவன் உனக்கு ஜெபிக்க திட்டம் வைத்தா ஜெபத்தை If the plan of தரித்திரு. God in your prayer, pray. தேவனுடைய திட்டத்தை மாற்றாத. Don't change the plan of God. அப்புறம் ஆசீர்வாதம் இல்லை எப்படி வரும்? Then how can you claim your blessings? அதைத்தான் தாவீது சொன்னான், என்னுடைய வீடு எனக்குண்டான எல்லாம் ஆண்டவரே உம்முடைய திட்டப்படியே நிச்சயிக்கப்பட்டு, ஆண்டவரே நீ தீர்மானித்து நித்திய உடன்படிக்கையின்படியே ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். According to your pre-plan, you made an everlasting covenant with me. இன்றைக்கு தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். Take a decision. அவருடைய திட்டப்படி நிறைவேற்ற வேண்டுமா? Fulfill according to your plan. என் அன்பு மகனே மகளே, Son and இதை daughter. ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் தெரியுமா? Why I am saying this? லேவியர்கள் தோலை உரித்தார்களா? Leviticus peel out the skins. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஒரு லேவியனாய் சொல்லுகிறேன், As a Levitic, ஒரு ஆசாரியனாய் சொல்லுகிறேன், as a priest, ஒரு சுவிசேஷகனாய் as an சொல்லுகிறேன், evangelist,
evangelist, ஒரு மேய்ப்பனாய் சொல்லுகிறேன், as a shepherd, ஒரு போதகனாகவும் சொல்லுகிறேன், as a preacher, ஒரு அப்போஸ்தலனாகவும் சொல்லுகிறேன், as an apostle, உங்களின் சகோதரனாக ஒரு தீர்க்கதரிசியாயும் சொல்லுகிறேன், one of the brethren, மனதார சொல்லுகிறேன். with my open heart. தேவனுடைய திட்டம் உங்களின் வாழ்க்கையில் நடக்குமானால் உன்னை விட பாக்கியம் உள்ளவன் எவனும் இல்லை. If the plan of God taking place in your life, கைகளை you are தட்டி very, very அப்பாவுக்கு மூணு blessed. அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னான், Paul the apostle என்ன said, சொன்னான்? what does he எல்லா say? சபைகளுக்கும் நான் திட்டம் பண்ணுகிறேன். I made an order for all churches. எல்லா சபைகளுக்கும் To all churches. நான் திட்டம் பண்ணுகிறேன் I என்றார். made an order. அவன்தான் ஊழியக்காரன். He was a man of God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. மெய்யான தேவனுடைய மனிதன், A true man of God. தேவனுடைய அழைப்பை பெற்ற மனிதன். This is the calling of வேதம் God. சொல்லுகிறது. What does the Bible say? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 Corinthians chapter 7, 17வது வசனங்களை வாசிப்போமா? 17. 1 கொரிந்தியர் 7:17. தேவன் அவன் அவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ பகிர்ந்தது எப்படியோ கர்த்தர் அவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவன் நடக்க கடவன். எல்லா சபைகளையும் இப்படியே திட்டம் பண்ணுகிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு declare. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children, வேதம் சொல்லுகிறது, the Bible says, நீ திட்டம் பண்ணாதே, don't do your plan. நான் திட்டம் பண்ண நான் வர்றேன்றான். I am coming to do some order. அவன் அழைத்த அழைப்பிலே நிலை நிற்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Remain you according to the calling of God. பலத்த கைகளை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, Bible says, 1 கொரிந்தியர் 11:34 வாசிக்க 13 கேட்போமா? verses 34. 1 கொரிந்தியர் 11:34. 11 verses 34. நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி ஆக்கினைக்கு ஏதுவாக நீங்கள் கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியாயிருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். மற்ற காரியங்களை நான் வரும் பொழுது திட்டம் பண்ணுவேன். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன விசுவாச கைத்தட்டு. Let us all glad. நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். When I come I will do made கையை order. தட்டி அப்பாக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. தேவனுடைய திட்டம் என்று ஒன்று இருக்கிறது. But the plan of God நான் வந்து திட்டம் பண்ணுகிறேன் என்று பவுல் சொன்னார். I will set in order when I கரங்களை come. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் கேட்பேன், யாரை உதாசீனப்படுத்த மாட்டேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிலே ஆண்டவருக்கு தேவனே இது உம்முடைய திட்டம் இருக்கிறதான்னு கேட்பேன். தொட்டாலும் அது பொன்னாய் மாறும் ஐயா. Whatever you do shall prosper, sir. இதுக்கு ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் தேவையில்லை. We don't need prophecies. பொன்னு எங்க இருந்து வருது? Where does the gold come? சொல்லுங்க. மண்ணிலிருந்து தான் பொண்ணு வருது. From the earth. நீ எங்க இருந்து வந்த? Where does you came? நீங்க எல்லாம் வானத்து ஆதாமன் பிள்ளைங்கன்னா 3 அல்லேலூயா சொல்லணும். Children of Adam of heaven say இல்ல. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். அதுதான் வேதத்தின் வல்லமைகள். என் அன்பு மகனே மகளே, நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் திட்டம் செய்து வைத்திருக்கிறார். Our God made everything according to his plan. நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேவன் ஒரு பிரசங்கியார் அனுப்புறார், எலிகுக்கு அனுப்புகிறார். Send Elihu. யோபு நீ நீதிமானா இருந்தா அவருக்கு என்ன லாபம், நீ இப்படி இருந்தா அவருக்கு என்ன லாபம் கேக்குறான். If you are righteous, what is the use for God? ஒரு நாள் ஆண்டவர் யோபை பார்த்து கேட்டார். Lord said to Job, யோபுவின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 37. நான் முடிக்க போகிறேன். 15வது வசனங்களை வாசிப்போமா? யோபு 37:15. அவைகளை திட்டம் பண்ணி தம்முடைய மேகத்தின் மின்னலை பிரகாசிக்க பண்ணும் விதத்தை அறிவீரோ? கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏமா மின்னல் அடிச்சா if the lightning comes, மரமே தீஞ்சு போகுது. even trees burn out. மின்னலை திட்டம் பண்ணி வச்சிருக்காரு. அதே மின்னலுக்கு கடைசியா ஒரு வல்லமை கொடுத்து வச்சிருக்கிறார். கிழக்கிலிருந்து மேற்கே மின்னல் தோன்றும்போது கர்த்தருடைய வருகை. When the lightning comes, the visitation of God will come. அவனவன் அழைத்த அழைப்பு திட்டம். According to the plan of God, கர்த்தர் உனக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? that is a plan. அவர் திட்டம் பண்ணபடியே மாரி காலத்தையும் கோடை காலத்தையும் உண்டாக்கி இருக்கிறார். Thou set all the borders of the earth, thou had made கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். King David said, சகலமும் in all தேவனே உம்முடைய திட்டப்படி நிச்சயித்திருக்கிறது, நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தி இருக்கிறார். thou had made me a everlasting covenant. பக்கத்துல கை கொடுக்கும், தேவனுடைய திட்டம் என் வாழ்க்கையில் நடப்பதாக. The plan of God take place in my life. நடக்கும் என்று சொல்லுகிறவர்கள் எழுந்து நிற்பீர்களாக. If you believe, immediately stand. இது கோடை காலமாய் இருக்கிறது. These are summer season. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் திட்டப்படியே வெயில் அடிக்கிறது. According to his plan, அவர் திட்டப்படியே சூரியனுடைய முகத்தை காண்பீர்கள் என்று சொன்னார். இன்றே ஒன்று சொல்ற, ஆண்டவரே உமது திட்டம் என் வாழ்க்கையில் நடக்குன்னு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, submit yourself, Lord, fulfill your plan in my life. பாக்கியம் உள்ளவர்கள் எவர்களும் இல்லை. If you say that, you are very blessed. நம்முடைய தேவன் அத்தனை மகத்துவத்துக்குரியவர். Oh, our God is awesome. எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்களா. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் சொல்லுங்க என்னோடு கூட 46ஆம் அதிகாரம். அதிலே 11வது வசனத்தை ஆள் கட்டி வரலங்க வையுங்க.
உராஞ்சுகிற ஒரு பட்சியை நல்ல கவனிங்கள். உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை, என் ஆலோசனைகளை நிறைவேற்றும் மனுஷனை, சத்தமா சொல்லுங்களேன், மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஹalleluya! அதை அவர் உனக்கு சொன்னார். The Lord has spoken. அதை அவர் உனக்கு சொன்னார். The Lord has spoken. அதை அவர் உனக்கு சொன்னார். The Lord revealed. அதை அவர் உனக்கு சொன்னார். The Lord has revealed. நெடும் முழங்கால் படித்து கரங்களை உயர்த்து, ஆண்டவரே, Lord, என்னை குறித்த திட்டம் என்ன? ஏற்படுத்தி வைத்திருக்கிறதுக்காக கேளுங்கள். அவரிடத்தில் அநேக திட்டங்கள் இருக்கு, ஓடிக்கொண்டிருந்தோம். இருக்கு. திட்டத்தை நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டு ஆண்டவரே அதன்படி நடக்க தேவன் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா எப்பொழுதும் உம்முடைய திட்டம் இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் வாழக்கூடாது ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே அப்பா மேகத்துக்கு ஆண்டவரே திட்டங்களை உருவாக்கி ஆண்டவரே மின்னலை உருவாக்குற தேவன் ஆண்டவரே அப்பா, மாறி காலங்களும் ஆண்டவரே கோடை காலங்களும் ஆண்டவரே உம்முடைய திட்டத்தின்படி ஆண்டவரே செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, என் தேவனுடைய வல்லமேல் ராஜா ஆண்டவரே அப்பா, நீர் அவளுக்கு தகப்பனே ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவரே மலடியா இருக்கிறார்கள் ஆண்டவரே, அந்த மலடு தன்மையை தேவனாய் எடுத்து போட்டு ஆண்டவரே ஆண்டவரை நிறைவேற்றி ஆண்டவரே செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் அறிந்து கொண்டோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பவுலடி சொன்னது போல ஆண்டவரே திட்டத்தின் காலத்தில் நான் வருவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தருடைய திட்டத்தை ஆண்டவரே பண்ணிருக்கீங்க ராஜா. ஆண்டவரே பிதாவே, இந்த வாக்கு என் தேவன் நிறைவேற்றுகிறார். திட்டம் எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே என் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. அந்த திட்டத்தை என் தேவனாய் கர்த்தர் நிறைவேற்றுவீராக. அதற்கு விரோதமாய் எழும்புகிற அத்தனை சத்துரு அதிகாரத்தையும் கர்த்தர் தாமே ஆண்டவரே முறியடிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய திட்டம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, loving heavenly Father, என் ஜனத்துக்காக நான் I pray வருகிறேன். for my people. சுவாமி, Lord, நீ எனக்கு சொல்லி கொடுக்கலனா எனக்கு தெரியாது. unless you teach, I cannot. இதோ உம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். Your servant pray. உம்முடைய திட்டம் என் பிள்ளைகளை ஐஸ்வரியவனாக்குவது. Your plan my children will be rich. என் பிள்ளைகளை சுகமாக்குவது. My people will be healed. திட்டம் என் பிள்ளைகளை பெயர் பெற செய்கிறது. My people will be honored. திட்டம் என் பிள்ளைகளை குணமாக்குவது. My children will be திட்டம் என் பிள்ளைகளை தலையாக்குவது. My people will make திட்டம் என் பிள்ளைகளுக்கு மறந்துதனை இல்லை. There is no திட்டம் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது. Your plan is to இதுவே உங்க திட்டம். This is your plan. நீ திட்டம் செய்ததை நிறைவேற்றும். Fulfill your plan in our life. ஊழியக்காரனாகிய நான் ஜெபிக்கிறேன். Your servant request. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. Bless everyone. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. Bless everyone. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு மகனை ஆசீர்வதியும். Bless those who hear. மகளை ஆசீர்வதியும். Every daughter. உம்முடைய திட்டங்கள் நிறைவேறுவதாக. Your plans in your life. கரத்தில் தருகிறேன். Place into your hands. ஆசீர்வதித்து அனுப்பும். Bless them and say. இயேசு ரட்சகர் மூலம் பிதாவே. In Jesus' name we pray.